அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ராகு எது பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இந்த ராகு எது பயிற்சியானது மே மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு சொன்ன போனா வைகாசி மாசம் 4ஆம் தேதி சரியா சாயங்காலம் 5:10 மணியை போல ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறார். ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேதுவானவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சரிக்கும் போதுல உலக நிகழ்வா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா, அரசியல் ரீதியா பெரும் தலைவர்கள் யாராவது உடல் நலம் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி பெரும் பிரமுகர்களா இருப்பாங்கல்ல, பிரமுகர்னா என்ன, இப்ப அரசன், ஏன்னா சிம்மத்துக்குள்ள கேது வருது. சிம்மத்துக்குள்ள கேது வரும் போதிலே இப்ப தொழிற்சங்க தலைவர், பிரபலமான நபர், அதாவது ஊரறிந்த நபர் ஒருத்தருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். ஏன்னா கேது வரும் போதில அது மாதிரி அமைப்புகள் அவங்க ஒருத்தர் அப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெளியில வர முடியாத, தலை காட்ட முடியாத சூழ்நிலைமாங்கல்ல, அந்த மாதிரி தன்மையை நிகழ்த்தி கொடுக்கும். அதே மாதிரி ராகு பகவான் வராருல, சனியோட இருக்குல்ல, அப்ப தொழிலாளர்களுக்கு மத்தியில் புரட்சிகள் நிகழும். அதாவது திடீர்னு மக்கள் புரட்சி சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பண்ணுவீங்க. அதாவது நாங்க எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா இந்த கம்யூனிசம் பாங்கல்ல, அதாவது தொழிலாளர்கள் முதலாளித்துவமா மாற்றப்படுற தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும். அதாவது புரட்சி சார்ந்த அமைப்பு, தொழில் சார்ந்த அமைப்பு, அதாவது தொழில் சார்ந்த அமைப்புல தொழிலாளர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டணி, அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம், புதிதான நிகழ்வுகள், அதே மாதிரி புதிய மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்படும். மக்களை ஆளும் அரசர்களால் இல்லை, வழி நடத்த, அதாவது ஆட்சியாளர்களால் இல்லை, மக்களால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படிங்கிறத பத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அதெல்லாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க. அதே மாதிரி கும்பத்துல ராகு போறனால நோய் தொற்றுக்கள்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ராகு தான் நுண்ணுயிரிகள்ட்டு. அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்புகளை கொஞ்சம் கவனமா இருக்கும். திடீர்னு வைரஸ் சார்ந்த அமைப்பு, வைரஸ் காய்ச்சல், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க. சரி, இது உலக ரீதியா ராசிபதி எப்படி இருக்கும், 12 ராசிகள், நம்ம 12 ராசிகள் கணக்கு தானே பார்க்க போறோம். அந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். கடகராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறத கவனம் பண்ணிக்கணும். ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் போதுல என்ன பண்ணுவார்னா, குடும்பத்துல குறிப்பா கணவன் மனைவி சார்ந்த அமைப்புல ஆசைகளை அதிகப்படுத்துவார், தேவைகளை அதிகப்படுத்துவார், பேராசைப்பட வைப்பார். அப்படிதான் இதை சொல்லணும். என்னங்க 8ல ராகு வந்தா அப்படியாவும் இப்படியாவும் நெகட்டிவா சொல்லுவாங்க, நீங்க என்ன ஆசைப்பட வைப்பார், பேராசை வைப்பாரு அப்படிங்கிறீங்களே. உண்மை அதுதான். 8ஆம் இடங்கிறது கணவன் மனைவி உறவு வரும்போதுல கொஞ்சம் சந்தோஷமான நிகழ்வுகள், பேராசைகள், அது அளவுக்கு அதிகமான ஆசைகளை தூண்டி விட்டு அவருக்கு தேவையானதை நிகழ்த்திக்குவார் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அகலக்கால் வைக்கிறது மகள, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப லக்ஸூரியஸான கார்ல போறேன், அதாவது நம்மள்கிட்ட அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இருக்குமோன்னு தெரியாது, ஆனா லக்ஸூரியஸான கார்ல போகணும்னு ஆசைப்பட வைக்கிறேன் பாத்தீங்களா, அதைத்தான் இந்த நேரத்துல பண்ணுவார். அது கடகராசினருக்கு தான். ஆணாக இருந்தால் ஆண்க மனைவி இந்த மாதிரி நமக்கு செய்வாங்க, பெண்ணாக இருந்தால் கணவன் இந்த மாதிரி நமக்கு செய்வாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னா என்ன, மனைவிக்கு இந்த நேரத்துல வருமானம் ஏதோ ஒரு ரூபத்தில், இந்த ராகு 2ஆம், இப்ப 8ஆம் இடத்துக்கு வருது, 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம்ல, அப்ப மனைவிக்கு ஏதோ ஒரு வழியில் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி கடகராசினர் கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியா இருந்தால் கணவருக்கும் சிறு சிறு விரயங்கள், தேவையில்லாத வீண் விரயங்கள்னு சொல்லப்படுற அமைப்புகள் நடக்கும். அதுவும் எப்படின்னா, ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், இப்ப சமுதாயம் ரீதியாகவோ மக்கள் ரீதியாகவோ நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால இந்த பணத்தை நான் செஞ்சுதான் ஆகணும், நான் இதை பண்ணிட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன், அதனால இதை பண்ணிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த 8ஆம் இடத்து ராகு செயல்படுமே ஒழிய நெகட்டிவா பெரிய அளவுக்கு பாதிப்பா இருக்குமான்னு கேட்டா சத்தியமா பாதிப்பே இல்லை, பியூரா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு என்ன பண்ணும்னா, சிறு சிறு மன உளைச்சல்களை உண்டாக்கும். அதாவது கணவன் இப்படி செலவு பண்றாங்களே, மனைவி இந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன வீண் செலவு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல உண்மையிலேயே நல்ல பெயர், உங்க குழந்தைகளால இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நட்பெயர் கிடைக்கும். ஏன்னா அவங்க இன்னும் சொல்ல போனா இப்ப படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 12th படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நீட்டை ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க, ஆனா அவங்கள படிக்க வைக்க உங்களால முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. சோ எல்லா வாய்ப்புகளையும் குழந்தைகள் மூலியமா அற்புதமான யோகம் தான், அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை. ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லப்படுற செவ்வாய் பகவான் இப்ப நீச்சமா இருக்காரு. அவர் நீச்சம் இந்த பக்கம் செவ்வாய் சூரியனோட சிம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பாதிப்பெல்லாம் தீர்ந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அதிகப்படியான கடகராசியினர் குழந்தைகள்
ஜனனகால ஜாதகத்துல மருத்துவம் படிக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா நிச்சயம் படிப்பாங்க. ஏன்னா செவ்வாய் கேதுவோட இணையுது. கேதுவோட இணையிற நேரத்துல தான் உங்க குழந்தைகள் இப்ப வந்து நீங்க அதாவது யூஜி சேர்க்க போறீங்க, 12th முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நர்சிங் ரிலேட்டடாவோ டாக்டர் ரிலேட்டடாவோ ஃபார்மா ரிலேட்டடாவோ உங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும் முழு முயற்சி ஈடுபட்டு அதை செய்யவும் செஞ்சிருவீங்க. சோ கடகராசியினரின் குழந்தைகள் இந்த நேரத்துல டாக்டர் ஆகுமான்னு கேட்டா நிச்சயம் ஆகும். அப்படிங்கும் போதுல உங்களோட குழந்தைகள் டாக்டர் ஆகுறது நல்ல. அதே மாதிரி கடகராசினர் டாக்டரே தொழிலா வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, டாக்டராவோ இந்த டைலரிங்காவோ அதே மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடாவோ ஃபார்மா ரிலேட்டடாவோ பிஎஸ்சி அக்ரி ரிலேட்டடாவோ சோ இது ரிலேட்டடா உங்க குழந்தைகள் படிக்கிறதா சரி, நீங்களே தொழில் சார்ந்த அமைப்பு அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வர்றது வந்து 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கேது பகவானோட சூரியன் செவ்வாய் சேருவாரு. அப்படிங்கும் போது இப்ப திடீர் நிகழ்வு தானே, இந்த திடீர் நிகழ்வு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஜனனகால ஜாதகத்துல இந்த விதியமைப்பு இருக்கிற கடகராசியரின் குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல டாக்டர் மெடிக்கல் ரிலேட்டடான தொடர்பு கிடைக்கும், பிஎஸ்சி அக்ரி கிடைக்கும் அப்படிங்கிறத தைரியமாவே சொல்லலாம். ஏன்னா எந்த நெகட்டிவ்க்குமே வேலை இல்லை. 45 நாள் செவ்வாய் சிம்ம வீட்டுல இருப்பாரு. அந்த 45 நாளுக்குள்ள நீங்க வந்து ஏதாவது அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆயிரும். இதே அந்த 45 நாள்ல நீட் எக்ஸாம் ரிசல்ட் வர மாதிரி இருந்தனால அது சக்சஸ் ஆயிரும். 95% சக்சஸ் ஆயிரும். காரணம் என்னன்னா கடகராசினர் குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல அந்த குழந்தைகள் மிகப்பெரிய பேர் எடுக்கணுங்கிறது விதி. கோச்சார அமைப்புகள் எப்படின்னா குழந்தைகள் மிகப்பெரிய பேர் எடுக்கணும், ஆனா பெற்றோர்களின் உதவி நமக்கு சரியா கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்கே ஒழிய அவங்க மேல குறை சொல்ற மாதிரி இந்த நேரத்துல இல்லை. அப்படிங்கும் போது குழந்தைகளால அற்புதமான பலன். அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு, உங்க பேர்ல எல்லா சொத்துக்களும் வர மாதிரி இருக்கும், அதை உங்க பேருக்கு நீங்க பண்ண மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உயிர் எழுதி வச்சிருப்பாங்க, உங்க பேருக்கு நீங்க எடுத்துக்க மாட்டீங்க, கொஞ்சம் அப்படியே போட்டு வச்சிருவீங்க. ஏன் நம்ம பேர்ல தானே இருக்கு, நம்ம அப்பா பேர்ல தானே இருக்கு, நம்ம அம்மா பேர்ல தானே இருக்கு, என்னைக்கா இருந்தாலும் நம்ம பேருக்கு மாத்திக்கலாம். அசால்ட், அதுக்கு பேர் அசால்ட்டா விடுறது. இந்த தன்மையெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களுக்குள்ள வேலையை நீங்க கவனமா பார்க்கணும். அசால்ட்டா இருக்கிறது இந்த நேரத்துல கூடாது. இதுதான் உங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய நேரம். இந்த 8ஆம் இடத்துல ராகு வர்றது அசால்ட்டா இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எடுத்தோமா அந்த வேலையை செஞ்சோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பா இருக்கும். அதாவது கடகராசினர் தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு தான். 8ஆம் இடத்துல ராகுங்கிறது 9ஆம் இடத்துக்கு 12ஆம் அதிபதினு சொல்றதுனால குடல் சார்ந்த அமைப்புல தந்தைக்கு பாதிப்பு இருக்கும். வயிறு சார்ந்த அமைப்புல, குடல் சார்ந்த அமைப்புல, அதே மாதிரி என்ன சொல்ல போனா சுகர் அது நார்மல் எல்லாருக்குமே இருக்கு. அந்த மாதிரி அமைப்புகள்ல அதாவது வயிற்று பகுதிகள், இந்த 6ஆம் 5ன்னு சொல்லுவோம்ல, 5 6ஆம் இடங்கள் சொல்லுவோம்ல, அந்த இடங்கள்ல தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்பு வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு பார்த்தோம்னா ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் யூரினரி ட்ராக் சம்பந்தப்பட்டது, ஆண் பெண் யாரா இருந்தாலும் யூரினரி ட்ராக் சம்பந்தப்பட்டது பிரைவேட் பார்ட்னு சொல்லப்படுற பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது பிரைவேட் பார்ட், அந்த இடத்துல ராகு வர்றது கொஞ்சம் தப்பு தான். சனி எப்பயெல்லாம் வக்ரம் ஆகுறாரோ பாதிக்கப்படுறாரோ அப்ப அந்த பாதிப்புகள் பெருசா வரும். இப்போதைக்கு கோச்சாரத்துக்குள்ள வரும்போது சனி வக்ரம் இல்லை, ஆனா ஆணி மாதத்துக்கு பின் சனி வக்ரம் ஆவார். அப்படிங்கும் போதுல அந்த பார்ட்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்படும். அது வந்து கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க. 8ல ராகு வரும்போது சனி வக்ரம் ஆகும். பிரைவேட் பார்ட் ரிலேட்டடா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதுக்குரிய மருத்துவரை பார்த்து கன்சல்டேஷன் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது வர்றது, வாய் அதிகமா பேச நினைக்க மாட்டீங்க, அமைதியா ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ண பார்ப்பீங்க. அது தப்பு இல்லை, அமைதியா இருக்கிறது நல்லதுதான். ஆனா அந்த அமைதியா இருக்கிறது ஒரு சில சமயம் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசினாதான் நமக்கு மரியாதை கிடைக்கும். பேச விட்டுட்டோம்னா பாதிப்பு. சோ அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது பேச வேண்டிய இடத்துல பேசாம இருந்துராதீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். பேசாம இருக்கிறதே மிகப்பெரிய தப்பா போயிடும். பேச வேண்டிய இடத்துல பேசிடுங்க. அதே மாதிரி வீடை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை, அதாவது பழைய வீடை புதுப்பிருக்கீர்கள், இல்ல பழைய வீட்டை யாரோ ஒருத்தர் பழைய வீட்டை விற்கிற கண்டிஷன்ல இருப்பாங்க, அதை வாங்கி புதுப்பிப்பீங்க. இல்லாட்டி வேற என்ன நடக்கும், பழசெல்லாம் புதுசா மாத்துற தன்மை. அதுவும் முக்கியமா வாகனம் சார்ந்த அமைப்பு, வீடு சார்ந்த அமைப்பு. அதே மாதிரி தாயாரோட உடல்நிலைக்குமே பழசா இருக்கும். அவங்க எல்லாம் வயசானவங்க தான். அந்த வயசானவங்களுக்கு நீங்க இப்ப பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு, அதாவது இப்ப கூட பிறந்த அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் பார்க்காம இருந்திருப்பாரு, பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு, ஒருத்தர் பார்க்காம இருப்பாரு. அந்த பார்க்காம இருக்கிற கடகராசினரா நீங்க இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல தாய்க்கு உண்டான மருத்துவ செலவை நான் பாக்குறேன் அப்படின்னு முன் வருவீங்க. காரணம் என்ன, 4ஆம் இடத்துக்கு கேது பகவான் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போதுல பழசெல்லாம் புதுசாக்கணும், மறுசீரமைக்கணும், ரீசைக்கிள் பண்ணணும், எல்லாத்தையும் சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை இப்ப கொடுக்கும். மற்றபடி எல்லாமே சாதகமான நிகழ்வு.
எல்லாமே சூப்பரா இருக்கும். முக்கியமா சேவிங்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல கையிருப்பு பணம் கொஞ்சம் குறையும். இதுக்கு காரணம் 2ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் கையிருப்பு பணத்தை சுருக்குவார். இது உண்மை. சோ பணத்தை செலவிடும் போதுல எந்த மாதிரி செலவிடணும் 1க்கு 2 தடவை யோசிச்சு செலவு பண்ணுங்க. இல்லாட்டி கையிருப்பு பணத்தை செலவு பண்ணிட்டு தேவைக்கு பயன்படாம போயிடும். நான் கூட ஆரம்பத்துல சொன்னேன்ல, கடகராசினர் குழந்தைகள் நல்லா படிச்சு மார்க்குவாங்க, அவங்களுக்கு செலவு பண்ண முடியாத மாதிரி உங்களோட சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொன்னேன்ல. சோ இதோட அர்த்தமே அதான். கையிருப்பு பணம் 2ஆம் இடத்துல வர கேது வந்து சுருக்குவார். சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி பேசும் போதெல்லாம் வெட்டி விடுற மாதிரி பேசுவீங்க. கத்துருச்சு இவெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா பேசுவீங்க. டக்கு டக்குன்னு கட் பண்ணுவீங்க. அதே மாதிரி மனம் சிந்தனை வந்து ஆக்சிலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆக்சிலேஷன்னா ஒரு இடத்துல நிலையா நிக்காது. இப்ப குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி நிலையா நிக்காம அதிகமா யோசிப்பீங்க, ரொம்ப சிந்தனை பண்ணுவீங்க. 2ஆம் இடத்துல கேது வர்றது இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் கிடைக்கும். இது யாருக்குன்னா குறிப்பா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொடுக்கும். ஏன்னா உள்ள வரும்போதே கேது வந்து ஆயில்ய நட்சத்திரத்தை முதல்ல ஆக்டிவேட் பண்ற மாதிரி, அதாவது சிம்மத்துக்குள்ள வர்றாருங்கிறது பேர் தான். அவர் சிம்மத்துக்குள்ள வரும்போது கடகத்தையும் சேர்த்து ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுதான் உண்மையான நிகழ்வு. கடகத்துல இருக்கிற ஆயில்ய நட்சத்திரத்தை பாதிக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி அது நட்சத்திர ரீதியா பலன்கள் வரும்போது சொல்றேன். அந்த மாதிரி நிகழ்வு மன ஓட்டத்தை குறைக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம். இந்த மாதிரி அமைப்புகள் பண்ணிதான் சரி பண்ணிக்கலாம். அதிகமான கோயில் இடங்களுக்கு செல்ற மாதிரியும் உங்களுக்கு சூழ்நிலை, கோயிலுக்கு போறதுக்கு பணம் செலவு பண்ற மாதிரி சூழ்நிலை வரும். சரியா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா விதத்திலையும் ஏற்கணும். தொழில ஏற்பட்டோம், அதே மாதிரி தொழில நண்பர்களின் உதவி கிடைக்கும். அதே மாதிரி நானே சகத்தையும் அனைத்தையும் செய்தேன், அதாவது நண்பர்கள் உதவியால தான் நீங்க வந்திருப்பீங்க, அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. நானே எல்லாத்தையும் பண்ணேன், நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், எனக்கு யாரு பண்ணா, எனக்கு யாரு செஞ்சா, இந்த உலகத்துல நான் தான் எல்லாத்தையும் சிறந்தவன் அப்படின்னு அந்த ஊக்கமா பேசுறது இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த நேரத்துல நடக்கும். ஊக்கமா தான் பேச வேண்டாம். ஒரு தொழில்னு இருந்தாலே மக்களால் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி சிறு சிறு தடை தாமதங்கள் நிகழும். எதாவது எதிர்பார்த்திருப்பீங்க, தடை தாமதம் நிகழும், சமயத்துல கிடைக்காம கூட போகலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏமாந்தத்தனமா யார்கிட்டையும் இருந்தாதீங்க. ஏமாந்தீங்கன்னா உங்களை மொத்தமா முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தான். ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு கேதுவின் பயணம் சரியில்லை. ஆன்மீக வழியில் முடிஞ்ச அளவுக்கு போக கத்துக்கங்க. ஆன்மீகத்துல போறனால நிறைய இழப்புகள் வரும். அது எப்படி சரி செய்யணும், எந்த மாதிரி பார்த்துக்கணும், எந்த மாதிரி காய் நவத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வீண் மருத்துவ செலவு, வீண் அதாவது பைல்ஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம், அந்த மோஷன் போற பகுதிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் மேக்சிமம் வரும். ஏன்னா ராகு கேதுக்கு வந்து எப்பவுமே கழிவு சார்ந்த பகுதிகள் தான். யூரினரி ட்ராக்கு, அதே மாதிரி மோஷன் போற இடம், குடல் பகுதி, அந்த ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பகுதிகள்லாம் கடுமையா பாதிக்கப்படும். ஸோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த நேரத்துல அதிகமான செலவீடுகளை இந்த 1.5 வருஷத்துக்கு நீங்க பண்ணுவீங்க. ராகு கேது பயிற்சி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்தும். இல்லையா விநாயகர் கோயில் சம்பந்தப்பட்ட பணியில இறங்கிருங்க, பிரச்சனையே இல்லை, முடிஞ்சு வச்சு அந்த வேலையை உங்களுக்கு பாதிப்பு இல்லாம பண்ணிடும். சரியா? பாதிப்பு வர விடாம பார்க்கணும்னா விநாயகர் கோயிலுக்கு நீங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வாங்க. அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட மாசம். வருமானமும் இருக்கும், அதுக்கு ஈக்குவலான செலவும் இருக்கும். அதே மாதிரி மண்மனை வாகன யோகம் இருக்கும். அதே மாதிரி இந்த சீர்திருத்தம் பண்ணுவீங்கன்னு சொன்னேன்ல, ஆல்ரெடி இருந்ததெல்லாம் புதுசா உருவாக்குறேன், சரி பண்ணி நான் கொண்டு வரேன், அதெல்லாம் நடக்கும். அதாவது நடந்த நிகழ்வுகளை மறந்து புதுப்பிக்கும் தன்மை. பழைய வீட்டை புது வீட்டாக்குறேன், பழைய விஷயங்களை புதுசா மாற்றுறேன், என்னோட சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல எல்லாத்தையும் நான் சரி செய்யறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும். உங்களோட சூழ்நிலை புதுசா மாறப்போகுது. அது எந்த ரூபத்துலன்னு எனக்கு தெரியல. அது எந்த மாதிரியான ரூபத்துல நீங்க புதுசா மாத்திக்க போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா கல்வி சார்ந்த அமைப்பு, அதே மாதிரி வாகனம் சார்ந்த அமைப்பு, பூமி சார்ந்த அமைப்பு, தாயார் சார்ந்த அமைப்பு, தாயார் வழி சொத்துக்கள் சார்ந்த அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல புதுமை நிறைய உருவாக்குற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வரும். அதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்து கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க பேர ஆயுசுக்கும் நிக்கிற அளவுக்கு, உங்க ஆயுசு இருக்கிற நிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது ராகுக்கு எது பயிற்சி முடிகிற வரையுமே இருக்கு இந்த 1.5 வருஷத்துக்கும். சரி, அதை கவனமா படிக்கணும். சரியா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் மருத்துவ செலவு ஆரம்பத்துல நடக்கும். மருத்துவ செலவு ஆரம்பத்துல நடக்கும். அதுவும் குறிப்பா எந்த ரீதியான உடல்ல ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமா கூட வரலாம். ஏன்னா எடுத்தவொடனே குண்டை தூக்கி போடுற அப்படின்னு நினைக்காதீங்க, பட் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை,
யூரினரி ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா, அது உங்களுக்கும் அந்த பாதிப்பு வரும். அதாவது கழிவு பகுதிகளில் அதிகமாக இந்த நேரத்தில் பாதிக்கப்படும் ராசிகள்னு பார்த்தா கடகராசினர் தான். கடகராசினருக்கு 8ஆம் இடத்துல ராகு வர்றது அந்த கழிவு பகுதிகளில் சில பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்புகள் ஏன் சில பேருக்கு இந்த ஆபரேஷனே நடக்கும், கர்ப்பப்பை எடுக்கிற ஆபரேஷனே நடக்கும். சரியா, நான் நெகட்டிவா அவங்களுக்கு சொல்ல, இது மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை. இது எனக்கு மாறணும் அப்படின்னா ஒண்ணு இல்ல, உங்க வீட்டுல இருக்க பெண் குழந்தைகள் அவங்க திடீர்னு மாசம் ஆவாங்க. இப்ப இப்ப வந்து ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க, பெண்கள் திடீர்னு அவங்க வீட்டுல இருக்க பெண் குழந்தைகளோ இல்ல மருமகளோ மாசமானா அதை நீங்க பாக்குறீங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் எங்க ஆபரேஷன் பண்ணுவாங்க? அடி வயிற்றுல தானேங்க ஆபரேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வயதுக்குரிய பெண்களா இருந்தா, கன்சீவா இருக்கிறவங்களா இருந்தா ஆபரேஷன் நடக்குதுல்ல, அது எங்க நடக்குது? அதுவும் அதே அந்த பகுதியில தான் நடக்குது. சோ அந்த 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பு வர்றதுனால அடிவயிறு கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படிங்கறதுதான் சொல்றேன் ஒழிய நெகட்டிவா மத்தபடி எதுவும் எனக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? எந்த ப்ராப்ளம் வராது. வேற இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா கடன் சார்ந்த அமைப்புகள் எதிரும். உங்க தோற்றத்துக்கு உங்க தகுதிக்கு மீறின, அதாவது உங்களோட இயல்புக்கு மீறின கடனை நீங்க வாங்கிருவீங்க. அளவுக்கு மீறின கடனை வாங்கினா அப்புறம் யாரை அவஸ்தப்படுவா? அதுவும் நீங்க தான் அவஸ்தப்படுவீங்க. சோ எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கங்க. சரியா, வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.